வணக்கம் பாஸ்கர் சார். வணக்கம் மனோகர் சார். மார்க்கெட் போயிட்டு வரீங்களா? ஆமாங்க. தக்காளி என்ன விலை? நேத்து 4 ரூபா, இன்னைக்கு 8 ரூபா. வெங்காயம் நேத்து 8 ரூபா, இன்னைக்கு 10 ரூபா. எல்லாம் விலை ஏறி போச்சுங்க. ஆனா வாடகை மட்டும் ஏத்தி கொடுக்க மாட்டீங்களே, அத பத்தி கொஞ்சம் யோசிங்க. இன்னும் என் சம்பளம் கூட ஏறலங்க. சாரி மாஸ்டர், தப்பா எடுத்துக்காதீங்க. முடியலன்னா விட்டுடுங்க. சரிங்க. சரி, நான் வரேன். ஜானகி, இது வந்துட்டேங்க. ராமு எங்க? இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. எந்த இன்டர்வியூக்கு? என்ன இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே பேப்பரை பார்த்து இன்டர்வியூக்கு போக சொன்னீங்க. நான் போக சொன்னது நேத்து. அவன் இன்டர்வியூக்கு போகலையா? அப்படின்னா ஏன் அவன் சாப்பிட கூட வரல? அது பசினா அவன் தாங்கிக்க மாட்டான், அதுதான். ஹாய் பியூட்டிஃபுல். என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்க? திரும்பவும் புருஷன் கூட சண்டை போட்டியா? ஐயோ அம்மா, இவ்வளவு துணி நீதான் துவச்சியா? எங்க உன்னோட கையை காட்டு. ஜானு, இனி உன்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆக போகுதுமா. துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின், மாவரைக்கிறதுக்கு கிரைண்டர், எப்பவும் நீ கூலா இருக்க ஃப்ரிட்ஜ். இதெல்லாம் வாங்கணும்னா நீ முதல்ல வேலைக்கு போகணும்டா. இன்டர்வியூக்கு போனே என்னாச்சு? போகலப்பா. ஏன்? சேலரி கம்மின்னு சொன்னாங்க. நீ படிச்சதும் கம்மி தானே? பிகாம் 3rd கிளாஸ். ராமு, MA கோல்டு மெடலிஸ்ட். தமிழ்நாடு அரசால நல்லாசிரியர் விருது 2 தடவை வாங்கியிருக்க. 30 வருஷ சர்வீஸ்ல 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற. இப்ப சொல்லு, உன்னோட குவாலிபிகேஷனுக்கு என்ன எதிர்பார்க்கற? அப்பா, சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய எனக்கு பிடிக்கலப்பா. காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்துட்டு அந்த சம்பளத்தை வாங்குறதுக்காக மாசப்போற காத்துக்கிட்டு, அதுவும் பத்தாம கடன் வாங்கி. அப்படின்னா நீ வேலைக்கே போக மாட்டியா? நீங்க வேலைக்கு போக சொல்றீங்க, நான் வியாபாரம் பண்ண போறேன்னு சொல்றேன். நீங்க இப்ப இருக்கிற வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறீங்க, நான் வருங்காலத்தை பத்தி யோசிக்கிட்டு இருக்கேன். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீ எந்த காலத்திலயும் சாதிக்க முடியாது. நீங்க என்ன சாதிச்சீங்கப்பா? இவ்வளவு நாளா வேலை செஞ்சு நீங்க என்ன சம்பாதிச்சீங்க? சொந்தமா ஒரு வீடு இருக்கா? இல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கா? ஊர்ல எனக்கு கௌரவம் இருக்கு. இன்னைக்கு நான் வெளியே போனேன்னா ஸ்கூல் மாஸ்டர் வராருன்னு எழுந்து நின்னு மரியாதை கொடுப்பாங்க. இப்பவும் அவங்க வேலை தரன்னு ஒத்துக்கிட்டது கூட இந்த ஸ்கூல் மாஸ்டர் மேல இருக்கிற கௌரவத்தினால்தான். ராமு, கனவு நல்லா இருக்குன்னு கண்மூடி சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா வெளி உலகமே உனக்கு தெரியாம போயிடும்டா. நேத்து வரைக்கும் உன் ஃப்ரெண்டா சொன்ன, இன்னைக்கு உன் தகப்பானா சொல்றேன். நாளைக்கு நீ அந்த பேப்பர் மில்லுக்கு போற, வேலையில சேர்ற. தட்ஸ் ஃபைனல். இது பாரு ஐஷு, நல்லதா இருக்க. ஆனா கொஞ்சம் உடம்பு போடணும். ட்ரை பண்ணு, கண்டிப்பா வந்துரும். உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா பிரீத்தி? உன் பாடி ஷேப்பை விட இந்த பாட்டில் ஷேப் தான் நல்லா இருக்கு. சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன், கோச்சிக்காத. எனிவே, கொஞ்சமா லிப்ஸ்டிக் போடு, அப்புறம் ஐப்ரோஸை ஷேப் பண்ணு. இங்க இருக்கிற எல்லாரும் நான் ஆம்பளைன்னு சொல்றாங்க. நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் சொன்னாங்க. யாரு? அத்தை தான். அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா? வாய மூடுடி, அத்தை காதுல விழுந்துற போது. என்னம்மா, நான் வருங்காலம் மிஸ் இந்தியா. எவனும் ரோட்ல போனவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா? அந்த கிழவிக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என் கல்யாணத்தை பத்தி பேசினா கொளுத்து பிடிச்சு கொன்னுடுவேன். இங்க பாருமா, நாளைக்கு சென்னையில மிஸ் இந்தியா பிரிலிமினரி செலக்ஷன்ஸ். தயவு செஞ்சு என்ன போவிடுமா ப்ளீஸ். அவங்க வர சொன்னாங்களா? வர சொன்னாங்களாவா? பைத்தியக்காரி, உன் பொண்ணோட அருமை உனக்கு தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு நான் ரேம்ப்ல நடக்கும் போது என்ன பாக்குறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஒரு பக்கம் கை தட்டிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் என் அழக போட்டோ எடுப்பாங்க. அப்ப பிரஸ்காரங்க எல்லாம் வந்து என்ன பேச சொல்லுவாங்க. ஆனா எனக்கு மூட் இல்லன்னு சொல்லிடுவேன். நீ அப்ப என்ன சாப்பிட கூப்பிட வருவ, ஆனா உனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லன்னு சொல்லிடுவேன். அம்மா சாப்பிட கூப்பிடுறது கூட அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? டாடி 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 ப்ளீஸ் டாடி, உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க டாடி, எனக்கு இப்ப கல்யாணம் வேணான்னு. எனக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்கு. ஓகேவா? சரிமா. ஜோதி, ஜோதி, நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடு, சரியா? சாப்பாடு கூட இங்கதான் சொல்லு. அம்மா, இப்ப என்ன அவசரம்? யார் சொன்னா? லக்ஷ்மி. யாருக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம யாரும் இதுல தலையிட வேண்டாம். இது வரைக்கும் எல்லாமே பெரியவங்க சொன்னதான் நடந்திருக்கு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நான் இருப்பனா போவனா யாருக்கு தெரியும்? நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏண்டா, நாளைக்கு மாப்பிளைய கூட்டி வரதுக்கு ஸ்டேஷனுக்கு கார சொல்லிட்டியா? முதல்ல அந்த வேலை பாரு.
டாடி இது ஏன் லைஃப் டாடி என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம எல்லாமே நீங்களே சாரிடா, பாட்டியை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. லக்ஷ்மி, நான் போய் காரை ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். டாடி மம்மி நீயாவது எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் இப்படி வந்து உட்காந்துக்கிறீங்களா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா? அங்கதான் அவ்வளவு இடம் காலியா இருக்குல்ல. இது என்னோட பெர்த் சார். தேங்க்யூ சார். பாவம், அவர் சீட்ல நீங்க உட்காந்துட்டீங்கன்னு அழுதுட்டு இருக்காரோ என்னமோ. மேடம், நீங்க இப்படி வாங்க. சாரிங்க. நீங்க உட்காருங்க மேடம். சார், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. பாத்தீங்களா சார், 5 நிமிஷம் பழகின உங்களுக்கு நான் நல்லவன்னு தெரியுது. 5 வருஷமா குடும்பம் நடத்துற என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கவே இல்லை சார். அதான் ஃபீலிங்கா இருக்கு. உங்க பொண்டாட்டியோட சண்டையா சார்? ஆமா சார், அதான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஓடி வந்துட்டீங்களா? அவ்வளவு குடும்பக்காரியாவா? பின்ன கல்யாணம் ஆகி 5 வருஷம் தான் சார் ஆச்சு. வேலை வெட்டிக்கே போக மாட்டேங்கிறேன்னு திட்டுறா சார். பணம் இல்லைனாலும் பரவாயில்ல சார், அவங்க அப்பனுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. ஒண்ணு மட்டும் புரியல சார், ஆம்பளைங்களா பிறந்தா வேலை செஞ்சே ஆகணுமா சார்? கரெக்ட் சார். தேங்க்யூ சார். அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்க? கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து வரலான்னு போறேன் சார். கூத்தாண்டூர் கோயிலுக்கு. என் ஃப்ரெண்டுங்களாம் அங்கதான் இருக்காங்க சார். பிஸ்கட் பரவாயில்லைங்க, எடுத்துக்கோங்க சார். எடுங்க. தேங்க்ஸ் மேடம். பிஸ்கட். நோ தேங்க்ஸ். என் பேக். திருட்டு போனது கூட தெரியாம அப்படியே தூக்கம். அது வந்து அவர் ஒரு பிஸ்கெட் கொடுத்தாரு சார். ஓ, பிஸ்கெட்ல கொடுத்தானா? எத்தனை பிஸ்கெட் சாப்பிட்டேன்? 2. ஓ, அதனாலதான் அவ்வளவு தூக்கம் வந்திருக்கு. என்ன சூட்கேஸ் அது? விஐபி சூட்கேஸ் சார். ப்ளூ கலர்ல இருக்கும். என் பேக் கிரீன் கலர்ல இருக்கும் சார். உங்க பேக் கூட போயிருச்சா? நீ தான் பிஸ்கெட்டே சாப்பிடலையே. அப்படின்னா பிஸ்கெட் சாப்பிடலன்னு தூக்கம் வராதா? அது என்னவோ கரெக்ட் தான். சரி சரி, உங்க பேக் எங்கேயும் போகாது. ரயில்வே போலீஸ் கிட்ட சொல்றேன். அவங்க திருடனை கண்டுபிடிச்சு பேக் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. 300 ரூபா கொடுங்க. 300 ரூபாயா? சரி, எவ்வளவு இருக்கோ கொடுங்க. நானும் அவங்களும் கொடுக்கணும்ல. அப்புறம் பேக் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க சந்தோஷமா ஏதாச்சும் கொடுங்க. சரி, நீங்க இங்கே இருங்க, நான் அவங்கள பார்த்துட்டு வரேன். சரி சார். அப்படியா? ஏதாவது தெரிஞ்சதா சார்? யார் நீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க பேக் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இப்பதான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்த ஸ்டேஷனுக்கே மாஸ்டர் நான் தான். அப்படின்னா அவர் யாரு சார்? அவனா? அதோ அங்க இருக்கா, நான் பாருங்க. அந்த 3வது போட்டோல இருக்கிறவர் தான். டேய், பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வா. என்ன இன்னும் அங்கேயே பார்த்துட்டு இருக்க? இவனோட போட்டோ கூட இருக்கான்னு பார்த்தேன். என்னங்க சார்? நடந்தது நடந்து போச்சு. பேரு அட்ரஸோட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி ஆபீஸ்ல கொடுத்துட்டு போங்க. கிடைச்சா கொரியர்ல அனுப்புறோம். ஓகேவா? ஓகே சார். ஹலோ, என் பேக்ல அவ்வளவு இம்பார்ட்டன்டா எதுவும் இல்ல. நீ சொல்லு, கம்ப்ளைண்ட் எழுதுற. உன் பேர் என்ன? ஜூலி. ஜூலி. உங்க அப்பா பேரு, அட்ரஸ்? கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் வேணாம். என் பேக்லயும் ஒண்ணும் இல்ல. எல்லாம் பழைய துணிதான். என்னோட மேக்கப் கிட் போல. அது போதும். அது எதுக்கு? மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு. ஓஹோ, மத்தவங்களுக்கு மேக்கப் பண்றதுக்கா? இல்ல, நான் போட்டுக்கிறதுக்கு. எதுக்கு? ஏன்னா நான் ஒரு மாடல். நீ மாடலா? ஏன்
பார்த்தா அப்படி தெரியலையா? அப்படி ஒண்ணும் தெரியல. ம்? சாரி. இங்க சென்னையில மிஸ் இந்தியா preliminary செலக்ஷன்ஸ் என்ன இன்வைட் பண்ணாங்க. அதுக்கு தான் நான் வந்தேன். ஓ பிஸ்கட் சார். யோ போயா போயா. பாட்டில் பிஸ்கட். பாட்டில் பிஸ்கட். பிஸ்கட். உனக்கு கொஞ்சம் பிஸ்கட் வீக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. நேத்து வரைக்கும் வீக்னஸ், என்னில இருந்து அலர்ஜி. அது சரி, நீ என்ன வேலை பாக்குற? கோல்ட் பிசினஸ். ஓ, அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.